கர்த்தாவே, இந்த யோபு 12ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். இப்படிய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும், இப்படிய வழிநடத்தல் எங்களோடு இருக்கட்டும். கர்த்தாவே, இந்த அதிகாரம் மூலமாக நீர் பேச போகிற வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள, உம் நாமத்தின் மகிமைக்காக ஆசீர்வாதமாய் நாங்கள் வாழ, இந்த 2024ஆம் ஆண்டிலே வெற்றியின் ஆண்டாய் அநேக காரியங்களை நாங்கள் மேற்கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு இந்த வசனங்கள் பிரயோஜனமாக இருப்பதாக அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சந்நிதியில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லா தேசத்து உட்காரும் தேவஜனமே. யோபு 12ஆம் அதிகாரத்தை நம்மலாம் 1/4 மணி நேரம் தியானித்தோம். தனியாக தியானித்தோம் 1/4 மணி நேரம் குழுவாக தியானித்தோம். ஃப்ரெண்ட் ஷேரிங் பண்ணோம், கூகுள் மீட் ஷேரிங் பண்ணோம். இதோ நாம் ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த யோபு 12ஆம் அதிகாரத்தில் ஜோப் இஸ் ஆன்சரிங் சர்காஸ்டிக்கலி அப்படின்னு ஊழியக்காரங்க சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, தன்னோட கஷ்டத்தின் நடுவில் தன்னுடைய 3 நண்பர்கள் வந்து பேசுகிற பேச்சு அவருக்கு ஒரு வருத்தமாகிடுச்சு. வருத்தமானதுனால ஒரு பழிச்சு பேச போகிறார். ஒரு லைட்டாக கிண்டலாக பேசுவாங்க, ஆனால் எப்படி பேசுவாங்க? பழிச்சு பேசுவாங்க. ஆமாம், ஒரே நல்லது நடந்துச்சுல எனக்கு, உங்களுக்கு புரியுதுங்களா? பேசுறது ஒரு கிண்டலாக இருக்காமல் இருக்கும், ஆனால் வருத்தத்தோட. அப்படிப்பட்ட ஒரு டாக் தான் சர்காஸ்டிக்னு சொல்ல போகிறாங்க. லைஃப்பில் எல்லாமே இழந்தார். யோபு போல் ஒரு பாடு உலகத்தில் எந்த மனிதனுக்கும் வராது. யோபு போல் ஒரு பாடு ஜீசஸ்க்கு தான் அதோட பெருசு நடந்துச்சு. மனிதர்களுக்கு யாருக்கும் அவ்வளோ பாடு வராது. யோபுவோட பாடு A to Z வரைக்கும்னா, நம்மள சிலர் A தான் அனுபவிச்சிருப்போம், சிலர் B வரைக்கும் போவாங்க, Z வரைக்கும் போகிறதே இல்லை. அவ்வளவு பாடுகள். இன்றைக்கு அவர் தன்னுடைய நண்பர்களுக்கு பதில் அளிக்கப் போகிறார் 12ஆம் அதிகாரத்தில். இந்த 12ஆம் அதிகாரம் மாத்திரம் இல்லை, 11லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டார் அவர் ஆன்சர் பண்ண. அந்த ஜோஃபாரோட டிஸ்கோர்ஸ், ஜோஃபார் கொடுத்த சொற்பொழிவு, ஜோஃபார் கேட்ட கேள்விகளுக்கு, அதாவது யோபுக்கு வந்து ஒரு பொய்யான வாழ்க்கை இருக்குது, மாயான வாழ்க்கை இருக்குது, அவர் தப்பு பண்ணுறாரு, மறைச்சிருக்காருன்ற மாதிரி அந்த சோப்பார் என்பவர் பேசினதுக்கு இன்றைக்கி யோபு ஸ்டார்ட் பண்ண போகிறார். 3 நண்பர்களுக்கும் பதில் சொல்ல போகிறார். பாருங்கள், ஒரு ஊழியக்காரர் எழுதும்போது எழுதினார், சாத்தான் பரலோகத்திலிருந்து யோபுவை சோதிக்கிறதுக்காக ஆண்டவர்களை பர்மிஷன் கேட்டான்ல, அப்புறமா நீ செக் பண்ணும்போது அவன் கிளம்பிட்டான்ல, கிளம்புனவன் வேற எங்கேயும் போகலையாம், இந்த 3 பேருக்குள்ளே ஏறிக்கின்னு இந்த 3 பேரை கூப்பிட்டு போனானா. இப்போ சாத்தான் பரலோகத்தில் வந்து யார் கூட இருக்கிறானா? இந்த 3 பேர் கூட. யோபு மட்டும் ஒரு நல்ல ஜெபிக்கிற ஆளாக இருந்தால் இந்த 3 பேரை தாக்கு பிடிக்க முடியாது. நம்ம லைஃப்பில் கூட பிரச்சனை வரும், போராட்டம் வரும். பிரச்சனையை தாண்டதா சுற்றி நின்று 3 பேர் பேசுகிறாங்களா, அவங்கள தாண்டதா நமக்கு தெரியாது. லாஸ்ட்டில் பிரச்சனையை கூட தாண்டறதுக்கு நமக்கு தைரியம் இருக்கும், பலன் இருக்கும், ப்ரேயர் இருக்கும். அந்த சுற்றி நின்று பேசுகிற 3 பேரை தாண்ட முடியாமல் தோற்று போகிறோம். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்கள் பிரச்சனையும் ஜெயிக்கக்கூடிய கிருபை தருவார், அந்த 3 பேரையும் ஜெயிக்கக்கூடிய கிருபையை தருவார். ஹல்லேலூயா. யோபு ஒரு நல்ல பக்தன். பைபிள் சொல்லுது, அவர் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிற ஒரு மனுஷன் தான் இந்த யோபு. இவருக்கு இத்தனை பாடுகள், ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க, என்னவா யோபுக்குள்ளே பாவம் இருக்குது, மறைமுகமான பாவம் இருக்குன்றெல்லாம் அவர்கள் பேசினார்கள். இன்றைக்கி யோபு ஸ்டார்ட் பண்ண போகிறார். பாருங்கள், முதலாவதாக யோபு அவர்களுடைய ஞானத்தை பற்றி பேசுகிறார். ஆம், நீங்கள் ஞானமுள்ள ஜனங்கள், உங்களுடனே ஞானம் சாகும். நீ ஞானம் உள்ள ஆளாக இருந்தேன்னா வேஸ்ட்டுடா, உனக்குள்ளே உள்ள ஞானம் என்ன ஆகிடும்? சத்து போயிடும் அப்படின்றது போல் பேசுகிறேன். ஐ நோ தட் யூ ஹேவ் விஸ்டம். எனக்கு தெரியும் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, ஆனால் உங்கள் ஞானம் பிரயோஜனம் இல்லாத ஞானம், தப்பாக புரிந்து கொள்கிற ஒரு ஞானம். ஆமென். ஆமாம், நீங்கள் பேசுகிறது சொற்பொழிவு என் பிரச்சனைக்கு ஏற்றதில்லை. நம்ம ஏற்கனவே யோபு புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பார்த்தோம், இந்த 3 பேர் வந்தவங்க ஆளுக்கு பேசினுக்கிறாங்களே தவிர ஒரு ஆள் கூட ப்ரேயர் பண்ணல. யாராவது எண்ணெய் பூசி யோபுக்காக ப்ரே பண்ணாங்களா? யாராவது பைபிள் திறந்து யோபுக்காக மெசேஜ் கொடுத்தாங்களா? யாராவது வா ஜெபம் பண்ணலான்னு சொன்னாங்களா? வா ஃபாஸ்டிங் போடலான்னு சொன்னாங்களா? ஒன்றுமே இல்லை. ஆளுக்கு சொற்பொழிவு ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மனுஷால் என்ன சொல்கிறாங்க, இவர் என்ன சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறார், இவர் கருத்து என்ன சொல்கிறார், அவர் கருத்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டு அந்த காலம் போய்விட்டது. அவங்க சொல்கிறத நம்ம கேட்டோம்னா நம்மளும் யோபு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவோம். ஆமென். ஆக்சுவலாக இன்டெரக்டாக பார்க்க போனால் யோபுனா கேட்க வர்றாருனா, நீங்கள் யாரும் ஒழுங்கு இல்லைடா, நீங்கள் ஞானமாக தான் பேசுகிறீங்க, உங்கள் ஞானம் உங்களோட அழிந்து விடும் என்று சொல்லுகிறார். ஆக யோபு வருத்தத்தின் நடுவில் பேசுகிறார். அவருக்கு ஆல்ரெடி கஷ்டம் இருக்குது, ஆனால் கூட வந்தவங்க அவங்களுடைய கஷ்டத்தை அதிகமாக்குறாங்க. அவருடைய வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுறாங்க. எரியிற விளக்கில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை
ஊற்றி இன்னும் ஏறிய விடுறாங்க. சொல்கிறார், உங்களைப் போல எனக்கு புத்தி உண்டு. 3வது வசனத்தில் சொல்கிறார், ஐ எம் நாட் ஹேவிங் எனி லேக் ஆஃப் நாலேஜ். எனக்கு புத்தி கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, நான் தாழ்ந்தவன் அல்ல, இப்படிப்பட்டவைகளை அறியாதவன் யார். நீ சொல்கிறது யாருக்குதுங்க தெரியாது. ஆமாம், ஒரு தம்பிக்கு ப்ரே பண்ண போயிருந்தோம், அவருக்கு ஆலோசனை கொடுத்துனே இருந்தோம். அந்த தம்பி திடீர்னு கேட்ட கேள்வி எங்கள் எல்லாரோட மனதையும் திறந்தது, மூளையை திறந்தது. என்ன சார், பேசுனது போதும், எனக்கு பவர் வேணும் அப்படின்னா. வா, என்ன வேணும்னு சொன்னால், என் பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கு பவர் வேணும் சார், எல்லாரும் பேசினுக்கிறாங்க. அப்போனா வாடா முட்டி போடலாம் அப்படின்னு. அல்லையா, தெரிஞ்சிருச்சு. பவர் வேணுன்றதுக்குன்னா கொடுக்கணும், பேச முடியாது. பவர் எப்படி வரும்? உன்னதத்திலிருந்து வருகிறது. இன்றைக்கு காலையில் நமக்கு பலன் பூமியில் இல்லை மகனே. 3 பேர் வந்து பேசுறது, 4 பேர் வந்து பேசுறது கேட்க நமக்கு வல்லமை பரலோகத்திலிருந்து இறங்குகிறது. யூ வில் பி ஃபில்டு வித் ஹோலி ஸ்பிரிட். உன்னதத்தில் உண்டாகுகிற உன்னதத்தில் வருகிறவரால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். ஆமென். சொல்றார், என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். வாண்டர்ஃபுல். 4th வேர்ஸில் தன்னுடைய விசுவாசத்தை சொல்றார். நண்பர்கள்ட்ட பேசியிருந்தவர் டக்குன்னு திரும்பினார். அவர் என்ன சொல்றார் பாருங்க, என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனைக்கு நடுவில் பாருங்க, மீதி பேர் நிந்திக்கல, சிநேகிதர் தான் நிந்திக்கிறாங்க, தன்னை நேசிக்கிறவர்கள் தான் நிந்திக்கிறாங்க. நீங்கள் என்னை நிந்திச்சிங்கன்னா நான் ப்ரேயர் பண்ணுவேன். இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிங்க. நம்மளை யாருன்னா நிந்திச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்? ப்ரேயர் பண்ணுவேன். என் தேவனை நோக்கி நான் பிரார்த்திப்பேன். ஐ வில் ப்ரே அன்டு மை காட் இஃப் ஐ எம் மாக்டு பை மை நெய்பர். அவன் சிரிக்கிறான், நான் சர்ச்சி ஆண்டவர்னு போகிறேன், உனக்கு என்ன வேலை இருக்குது? உன் பாக்கெட்டில் என்ன காசுக்குது? நீனா சொந்தமாக வீடு வச்சுக்கிற, நீனா ஜெயிச்சிக்கிற, நீ உனா எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணுற, என்கிட்டலாம் உதவி கேட்குற அப்படி என்று நண்பர்கள் நம்மை அப்படி பேசும்பொழுது, அவர்கள் நிந்திக்கும் போது தேவனிடத்தில் நான் பிரார்த்திக்க வேண்டும். அப்படி பிரார்த்திக்கும்போது அவர் மறு உத்தரவு அருளுவார். கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சிச்சிங்க அந்த பக்தனுக்கு. பக்தனே, ஜெபிக்கிற மகனே, ஜெபிக்கிற ஸ்திரீயே, ஜெபிக்கிற மகளே, உனக்கு தெரியுமே நீ ப்ரே பண்ண ஆண்டவர் பதில் தருவார்னு. பின்ன ஏன் சிநேகிதர்கிட்ட போய் நிந்திக்கப்பட்டு அவமானப்படுற? ஹல்லேலூயா. இன்னும் எவ்வளவு நாள் வெட்கப்பட போற? மறந்துடாதீங்க, நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தாவீது ராஜாவை எடுத்துப்போம். அவர் எங்கெல்லாம் உதவி கேட்க போட்டாரோ அசிங்கம் தான். நாபால் வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு கேட்டார், அவன் தான் அசிங்கப்படுத்தி அனுப்பினான். நாபால் நமக்கு தெரியும் இல்லை? அப்புறம் சவுல் வீட்டில் போய் பொண்ணு எடுத்தா செட்டில் ஆகலான்னு பார்த்தார், அவன் கேவலப்படுத்தினான். தாவீது அவமானப்படுத்தினது, அதிகமாக அவமானப்படுத்துறது சவுல் குடும்பம். ஆமாம், இன்றைக்கு நாம் எந்த மனிதர்களை நம்புகிறோமோ நாம் அவமானப்படுத்தப்படுவது உறுதி. கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று புதிய ஆண்டில் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி பிரார்த்திக்கும் போது அவர் மறு உத்தரவு அருளுவார். நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். ஆமேன். தன்னுடைய ப்ராப்ளமை அவர் அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நான் நீதிமான்டா, எனக்கு ப்ராப்ளம் வருகிறது. ஆபத்துக்குள்ளானவன் சுகமாக இருக்கிறவனுடைய நினைவில் இகழ்ச்சி அடைகிறான். கால் இடறினவர்களுக்கு இது நேரிடம். கால் இடறினவர்களுக்கு இது நேரிடம். மக்கள், சுகமாக இருக்கிறவன் யாரை பார்த்து கேலி பண்ணுறானா? சுகமாக இருக்கிறவன் யாரை பார்த்து கேலி பண்ணுறானா? இடறினவனை பார்த்து. பாருங்கள் அந்த வசனம். ஆபத்துக்குள்ளானவன் சுகமாக இருக்கிறவனுடைய நினைவில் இகழ்ச்சி அடைகிறான். யார் ஆபத்தில் இருக்கிறானோ அவனை யார் இகழுறாங்க? ஆமாம், என்ன சொல்லுவாங்க? கடவுளுக்கு போனான், அவனுக்கு தான் பாடு, நான் பார் இஷ்டத்துக்கு இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி யோபுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கால் இடறினவர்களுக்கு இது நேரிடம். திஸ் வில் ஹேப்பன் என்று சொல்லுகிறார். 6ஆம் வசனத்தில், கள்ளருடைய கூடாரங்களில் செல்வம் உண்டு, தேவனை கோபப்படுத்துகிறவர்களுக்கு சாங்கோபம் உண்டு, அவர்கள் கையிலே தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறார். ஆமாம், இது யோபு தன்னுடைய இமோஷன்ஸில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, கெட்டவங்க கையில் காசு இருக்குதுன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. கெட்டவங்க கையில் எல்லாமே இருக்குது. யோபு பேசுகிறதெல்லாம் நம்மோட அனுபவத்தில் நம்ம என்ன பேசுவோமோ அதே மாதிரி அவர் பேசுகிற மாதிரி இருக்கும். கெட்டவன் தான் எப்படி இருக்கிறான்? நல்லா இருக்கிறான். நான் எப்படி இருக்கிறேன் சொல்லுங்கள்? நல்லா இல்லை. ஆமாம், துன்மார்க்கன் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறான்னு வசனம் சொல்லுது. நம்ம அதை கேர் பண்ண மாட்டோம். என்னில் விசுவாசமாக இருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் நம்மளை பற்றி சொல்லியிருக்காரு.
நம்ம அதை கேரில் பண்ண மாட்டோம். யோபு வாழ்ந்தார். அந்த 3 பேர் பற்றி எனக்கு தெரில. அந்த 3 பேர் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கன்னு தெரில. யோபை பார்த்து பரியாசம் பண்ணாங்களா நிறைய பேர், அவங்கள பற்றிலாம் தெரில. இவர் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாக வாழ்ந்திருக்கிறார். இன்றைக்கு செய்தியை கேட்டிருக்கிற மகனே மகளே, கர்த்தரை நம்புகிற மனிதனுக்கும் கர்த்தரை நம்பாத மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் வித்தியாசம் கட்டாயமாக இருக்கத்தான் செய்ய போகிறது. ஆமென். அவங்க கையில் இருக்குது எல்லாம், அவங்களுக்கு ஆண்டவரே கொடுக்குறாரு என்று யோபு சொன்னாலும் நமக்கு ஒன்று மாத்திரம் புலன்படுகிறது. கர்த்தர் துன்மார்க்கு தருகிறாரா இல்லையான்னு தெரில, இல்லை துன்மார்க்கன்னு எடுத்துக்கிறானா நமக்கு தெரில. ஆனால் நம்மை பாதுகாக்க கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ராபர்ஸ் வில் ப்ராஸ்பர். கல்லருடைய கூடாரங்களில் செல்வம் இருக்கு. தேவனை கோபப்படுத்துகிறவர்கள் சேஃபாக இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க? சேஃப்டியாக இருக்கிறாங்க. தேவனே அவங்களுக்கு சேஃப்டி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாரு? யோபு கோச்சிக்கிட்டு பேசுகிறார். இப்போது நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். இது யார்? சோஃபார் கையில் பேசுகிறார். கேளு. அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாம் அறியாதவன் யார்? சொல்லிட்டார், எனக்கு இந்த பூமியில் நல்லதும் அவரால் தான் நடக்குது, அதான் கெட்டதும். ஆமாம் பாருங்க, ஒரு மனுஷன் தான் உணர்ச்சியை பொங்குறான், அவ்வளோதான். நம்மளும் பொங்கி இருக்கிறோம், அவ்வளோதான். யோபு ஒரு கப்பல் எப்படி கடலில் மாட்டிக்கிட்டு சித்து அப்படியே கஷ்டப்பட்டு உடஞ்சி நொறுங்கி லாஸ்ட்டில் தப்பிக்குமோ அப்படி தப்பிக்கிறார். எப்படிலாம் உடையப்படுறாரு பாருங்க. நம்ம கூட லைஃப்பில் எப்படிலாம் உடையப்படுவோம். நம்ம கூட நிறைய தேவையில்லாத கர்த்தருக்கு பிரியமில்லாதெல்லாம் பேசுவோம். ஆனால் கர்த்தர் மீது உறுதியாய் நம்பிக்கை இருப்போம் என்றால் யோபு போல நம்மளும் வாழ்வோம். எவ்வளோ பேசியிருக்காரு பாருங்க. பாரு, துன்மார்க்கனுக்கே காசு அவர் தாங்க கொடுக்குறாரு. நீ பூமியை போய் கேளு, தாத்தா காலத்தில் அப்படி தான் இருந்தது, கெட்டவன் வாழ்ந்தான் என்றெல்லாம் சொல்லலாம். அவைகள் உனக்கு விவரிக்கும். கர்த்தருடைய கரம்தான் இதை செய்தது என்று இவைகள் எல்லாவற்றிலும் அறியாதவன் யார்? சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷனின் ஆவியும் அவர் கையில் இருக்குது. எல்லா உயிரும் அவர் கையில் இருக்கு. மனுஷனுடைய ஆவியும் அவர் கையில் தான் இருக்கு. ஆவிக்குரிய விஷயங்கள் தெரியாதவர்கள் பேசுகிற பேச்சு. நம்மளும் புரிஞ்சுக்கணும். நமக்கு பேக்கில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நம்ம பேசுகிறோம். யோபுக்கு பேக்கில் என்ன நடந்துச்சு? பரலோகத்தில் ஸ்டார்ட் ஆச்சு இந்த விஷயம். தேவன் யோபு டெஸ்ட் பண்ணுறார், திரும்பவும் பரலோகத்தில் ஸ்டார்ட் ஆச்சு. இவ்வளவு ஆபத்துக்கு பின்னணியில் பிசாசு இருக்கிறான் என்பது யோபுக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. கர்த்தர் தான் அவர் நினச்சிருக்கிறார். கிறிஸ்தவர்களே, நீங்களும் நானும் பல நேரம்ல 99% நமக்கு வர பிரச்சனைக்கு காரணம் இயேசுன்னு நினச்சிருக்கிறோம். ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்கிற ஊழியக்காரர் சொல்கிறாரு, தீமையான எல்லாத்துக்கும் பின்னாடி சாத்தான் இருக்கிறான், நீங்கள் சாத்தானை விரட்டினீங்கன்னா தீமை போய்டும்ன்றார். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லுவோம். மாற்றி புரிஞ்சுக்கிட்டாரு. பூமியை கூப்பிட்டு கேளு, கர்த்தர் தான் பண்ணுறாரு. கெட்டவனுக்கு பணம் கர்த்தர் தான் கொடுக்குறாரு, நல்லவன் அவர் தான் அடிக்கிறாரு. நோ. முதிரிடத்தில் ஞானமும் வயது சென்றவரிடத்தில் புத்தியும் இருக்குமே, அவரிடத்தில் ஞானமும் வல்லமை எத்தனை அதிகமாக இருக்கும். அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது. இதோ அவர் தண்ணீர்களை அடக்கினால் எல்லாம் உலர்ந்து போகும். அவர் அவைகளை வரவிட்டால் பூமியை கீழது மேலாக்கும். இட் வில் ஓவர்டர்ன் தி எர்த். அவரிடத்தில் பலனும் ஞானம் உண்டு. மோசம் போக்குகிறவனும் அவர் கையில் கீழ் இருக்கிறார்கள். அவர் ஆலோசனைக்காரரை சிறைப்பிடித்து நியாயாதிபதிகளை மதி மயக்குகிறார். அவர் ராஜாக்களின் கட்டுக்களை அவிழ்த்து அவர்கள் இடுப்புகளை கச்சை கட்டுகிறார். அவர் மந்திரிகளை சிறைப்பிடித்து கொண்டு போய் பலவான்களை கவிழ்த்து போடுகிறார். அவர் நம்பிக்கை உள்ளவருடைய வாக்கை விலக்கி முதிர் உய்தவர்களின் ஆலோசனையை வாங்கி போடுகிறார். அவர் பிரபுக்கள் மேல் இகழ்ச்சி வர பண்ணுகிறார். பலவான்களின் கச்சையை தளர்ந்து போகும்படி பண்ணுகிறார். அவர் அந்தகாரத்திலிருந்து ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தினால் கொண்டு வருகிறார். அவர் ஜாதிகளை பெருகவும் அழியவும் பண்ணுகிறார். அவர் ஜாதிகளை பரவவும் குறுகவும் பண்ணுகிறார். அவர் பூமியில் உள்ள ஜனத்தினுடைய அதிபதிகளின் நெஞ்சை அகற்றி போட்டு அவர்களை வழியல்லாத அந்தரத்திலே அலைய பண்ணுகிறார். அவர்கள் வெளிச்சமற்ற இருளிலே தடவி திரிகிறார்கள். வெறித்தவர்களைப் போல அவர்களை தடுமாற பண்ணுகிறார். எல்லாமே யார் பண்றார்? He is describing the great power of God. ஆண்டவர் பவர்ஃபுல்லான தேவன். ஜோஃபார், நீ என்ன கிரிட்டிசைஸ் பண்றடா, நான் சரியில்லைன்னு சொல்ற, நான் சொல்லிட்டா எனக்கு நடக்கிறதுலாம் காரணம் யார் தான்? அவர் தான். அவர் கையில் ஞானம் இருக்குது. அவர் தேவனா உடைப்பார், அவர் தேவனா கட்டுவார், அவர் தேவனா சமுத்திரத்தை திருப்பி போடுவார், அவர் தேவனா வனாந்திரமாக்கிடுவார், இல்லைனா தண்ணீரை கொண்டு வந்து போட்டு பூமியை திருப்பி போடுவார். மனுஷனை அவர் தான் சிறைப்படுத்தியிருக்கிறார். He has imprisoned man.
ஆமென். ராஜாக்களை அவர் தான் கட்டி வைக்கிறார், பிரபுக்களை அவர் தான் கட்டி வைக்கிறார். இருளில் உள்ளவர்களுக்கு வெளிச்சத்தை தருகிறார், வெளியில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை, ஒளியில் இருக்கிறவர்களை இருளிலே கொண்டு போகிறார் என்று எல்லாம் ஆண்டவருடைய பவரை பற்றி பேசுகிறார். ஆனால் இது நடுவில் ஒரு விரக்தி தெரிகிறது. அந்த பவரினால் எனக்கு பிரயோஜனம் இல்லை என்பதாக யோபு பேசுகிறார். புரியுதுங்களா? ஆமாம். ஆண்டவர் வந்து தன்னோட மூடில் ஆப்ரேட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டாரு. எதில் ஆப்ரேட் பண்ணுறாரா? மூடு. ஆண்டவருக்கு வந்து மூடு டிஸ்டர்ப் ஆச்சுன்னு வைங்க, எல்லாரையும் பிரபுவையும் அடிச்சிடுவார். ஏன் அப்படி பேசுகிறாருன்னா, யோபுக்கு பைபிள் தெரியாது. செய்தியை கேட்டுக்கொண்டுக்கிற மகனே மகளே, நம்ம கையில் பைபிள் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், நம்ம நினச்சதெல்லாம் கடவுள் நினச்சதுன்னுவோம். அவர் சொன்னார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் அனாதைகளின் தெய்வம், கைவிடப்பட்டவர்களின் அனாதைகளின் தெய்வம், கைவிடப்பட்டவர்களின் தெய்வம், திக்கற்றவர்களின் தெய்வம், மடங்கடிக்கப்பட்டவர்களின் தெய்வம், தோற்று போனவர்களின் தெய்வம், வனாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணுகிற தெய்வம், ஆகாயத்து பறவைகளை விசாரிக்கிற தெய்வம் அல்ல. ஆமாம், ஒவ்வொரு அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்து பூமியில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் ஒளிக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற தேவன், சிலுவையில் மனிதர்களுடைய பாவங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்த தேவனை பற்றி மிஸ்டர் ஜோப் என்ன பண்ணிட்டாரு? மிஸ்டர் ஜோப் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுனால அவர் கண்டம்னேஷன் பண்ணுறாரு, கண்டிக்கிறார். இன்டைரக்டாக கர்த்தருக்கு விரோதமாக அவர் முறுமுறுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் தன்னிச்சையாக தனியாக செயல்படுகிறார். இது எல்லாருக்குமே தெரியும். அவர் நினச்சதை செய்கிறார். ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தோம்னா, நம்மளும் இதெல்லாம் சொல்லுவோமோன்ற பயம் எனக்குள்ளே இருக்குது. நம்மளும் ஆண்டவர் நினச்சதை செய்கிறார். அவர் தான் எனக்கு இந்த வியாதி கொடுத்தார், அவர் தான் என்ன என் வண்டி பஞ்சர் ஆகிறதுக்கு அனுமதித்தார், அவர் தான் இன்றைக்கி நீ கடன்காரனாகி இருக்கிறார். ஆனால் நல்லா யோசித்து பார்த்தோம்னா அவர் அங்கே இல்லவே இல்லை. ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு சொல்கிறாருன்னா அந்த ஆபத்தில் நம்ம தாங்க போய் விழுந்துருக்கிறோம். இல்லை, அந்த ஆபத்தை சாத்தான் நமக்கு கொண்டு வருகிறான். யோவான் 10:10 சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று, வேறென்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ண பெறவும் வந்தேன் என்று சொன்னார். A great complaint. ஆமென். பெருமைக்காரர்களுக்கு உதவி செய்கிறார், எனக்கு உதவி செய்யவில்லை, நான் அவமானப்படுகிறேன், நான் அவர்களை ப்ரே பண்ணுவேன், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார், எனக்கு தெரியும் என்று சொல்லி ஆரம்பித்த யோபு தன்னுடைய மன கஷ்டத்தை திரும்ப வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமாம், நான் சஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யார் தான்? கர்த்தர் தான் என்று நினைக்கிறார். ஆமாம், சில நேரம் தன்னா நின்று கொண்டிருக்கிற மக்கள் அவர்கள் வழி விழுவதற்கு கூட காரணமாக கர்த்தர் இருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார் இந்த யோபு பக்தன். ஆமாம், அவருடைய நண்பர்கள் அவங்க நீதிமான்களா இல்லையான்னு பைபிள் நமக்கு சொல்ல, ஆனால் யோபு நீதிமான் சொல்லுது. அவங்க யோபுவை கேள்வி கேட்குற மாதிரி வச்சுட்டதுனால தான் அவர் சொல்லிட்டார், துன்மார்க்கம் கூட வாழ்வான், ராபர்ஸ் வீட்டில் கூட செல்வம் இருக்கும், ஆனால் என் வீட்டில் என்ன இல்லை, செல்வம் போய்விட்டது. ஆமேன். ஏன்னா 11:20 துன்மார்க்கருடைய வீடு அழியும். ஆமாம், துன்மார்க்கருடைய கண்கள் அழியும், பூத்து போகும்னு சோஃபார் சொல்லிட்டாரு. யோபுக்கு கண்ணிலையும் பிரச்சனை இருக்குது. இவைகளுக்கெல்லாம் அவர் வாய்ஸ் அவுட் பண்ணி சொல்லுகிறார். பாவிகள் கூட நல்லா இருக்கிறாங்க, துன்மார்க்கர் கூட நல்லா இருக்கிறாங்க, திருடர்கள் கூட நல்லா இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு இந்த பாடு, ஏனென்றால் கர்த்தர் கையில் இருக்கிறபடியால் அவருடைய கையை விட்டு நம்ம போக முடியாது. எவ்ரி கிரியேச்சர் இஸ் இன் இஸ் ஹேண்ட்ஸ் என்று சொல்லுகிறார். இதுக்கு சொல்யூஷனே இல்லை, எல்லாரும் அவர் கண்ட்ரோலில் இருக்கிறவங்க, அவர் நினைத்ததை அவர் செய்கிறார். தேவஜனமே, யோபு பேசுகிறது ரைட்டா தப்பான்னு நம்ம கேட்கலாம். யோபு பேசுறது உணர்ச்சிகள். என்னதுங்க? யோபு பேசுறது உணர்ச்சிகள். ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொல்கிறாரு, உணர்ச்சிகள் பொய்யர், இமோஷன்ஸ் ஆர் லையர்ஸ். இன்றைக்கி காலையில் நான் உணர்ச்சியில் தான் என் வாழ்க்கையை நடத்துவேன் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம்டாக எழுதி வச்சுக்கங்க, தோற்று போயிட போகிறோம். அது நல்ல உணர்ச்சிகளாக இருந்தாலும் சரி, கெட்ட உணர்ச்சிகளாக இருந்தாலும் சரி. நமக்கு நல்லதாக இருக்கிற உணர்ச்சி மற்றவங்களுக்கு கெட்டதாக இருக்கும். ஆமேன். அதனால்தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேத வசனம் நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பலத்தை உபயோகப்படுத்தி மக்களுக்கு விரோதமாக கூட செயல்படுகிறார். அவரை கேட்பதற்கு யாரும் இல்லை என்று யோபு கேட்டான். ஆனாலும் நமக்கு தெரியும், கர்த்தர் தான் நம்மை காப்பாற்ற வந்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம்
சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? பாவத்தில் தள்ளுவதற்கு வந்ததல்ல இயேசு. பாவத்திலே தள்ளுகிறவர் அல்ல தேவன், பாவத்தில் இருக்கிற மனிதர்களை காப்பாற்றுகிறவர். வாழ்க்கை விட்டு தள்ளுகிறவர் அல்ல தேவன், அவர்களை வாழ வைக்கிறவர். We need to identify the problem. இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். பிரச்சனைக்கு காரணத்தை மாற்றி சொல்லக்கூடாது. ஆமென். நான் ஏற்கனவே ஒரு ஸ்டோரி சொன்னேன், திரும்பி சொல்கிறேன் கேளுங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் ஒரு இடத்துல வாக்கிங் போயிருந்தோம். அந்த இடத்துல ரொம்ப கிரேவல் இருந்துச்சு, ரொம்ப கிரேவல், அப்படியே ஜாடுற மாதிரி கிரேவல் இருந்துச்சு. அங்கே ஒரு தாத்தா நின்றுட்டு பைக்கில் வேகமாக போகிறோன்னா பார்த்துட்டு, டே பார்த்துடா, டே விழுந்துட போகிறடா, பார்த்து ஓட்டுறா, காலையில் எப்படி ஓட்டுறப்பார் அப்படின்னு சொல்லினேங்கிறாரு. ஓட்டின்னு வந்து சறுக்கி ஊண்டான். விழுந்துட்டு எழுந்து போய் அந்த தாத்தாவை அடிக்கிறான். எல்லாரும் போய் தடுக்கிறாங்க. ஏன் ஏன்னா ஏன்னா வாயை வச்சுன்னு சும்மா இல்லை கிழவன், இது வாயை விட்டதுனால நான் விழுந்தேன் அப்படின்றான். என்ன பண்ணாரா? அதை அவன் நம்புகிறான். அதை எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறான். நான் காலையில் போயிருந்தாங்க, நல்லா இந்த கிழமை வாயை விட்டுச்சு அப்படி போனதுக்குள்ளே விட்டேன்னு. சே, நான் யோசித்து பார்த்தேன், காரணத்தையே மாற்றுறாங்க. இவன் வாழ்க்கை என்ன ஆகும்னு எனக்கு தெரில. ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிட்டான், அதை மறைப்பதற்காக இன்னொன்று சொல்கிறான். இந்த வாழ்க்கை ரொம்ப டேஞ்சரான விஷயம். நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம சொல்கிறது ரைட்டா தப்பான்னு. நம்ம என்ன சொல்கிறோம், ஒருவேளை இன்றைக்கி எல்லாரோட வாயை அடக்கிடலாம். ஆனால் ரியாலிட்டி என்பது நம்முடைய கண்ணாடியாச்சே பிரதர். நம்ம கண்ணாடி நம்மளை மாற்றி காட்டுமா? நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி காட்டும். ஆமென். இதுதான் யோபு ஐடென்டிஃபை பண்ணிக்கல. சாத்தான் தான் பண்ணான்னு சொன்னார். அபசகுணம் வந்துருச்சு, இல்லை ஆண்டவர் தான் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டான். அபசகுணம் வந்துருச்சு, அவர் தான் பண்ணிட்டாருன்னா, இல்லைடா இது சாத்தான். இயேசுவையே அவன் பரீட்சைக்கு கொண்டு போனான். நமக்கு தெரியும், நம்ம மத்தேயு சுவிசேஷத்தில் படிக்கிறோம். 4th சாப்டரில் பிசாசினால் சோதிக்கப்படும்படிக்கு அவரே கூட்டிட்டு போகிறான். பரிசுத்த ஆவியானவர் ஜீசஸ்க்கு பேக்கப் பண்ணுறார். மகனே மகளே, நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் பிசாசு சோதிக்கிறது உறுதி, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஹெல்ப் பண்ணும். யூ cannot go with your own emotions. அம்மா சொன்ன இமோஷன், தாத்தா சொன்ன இமோஷன், ஃப்ரெண்டு சொன்ன இமோஷன், உணர்ச்சிகள் போகாது. கூட 3 பேர் இருக்கிறானே, அந்த 3 பேர் தான் பண்ண வந்துக்கிறான், கவிழ்க்க வந்திருக்கிறான். அவங்களுடைய இமோஷன்ஸை கொண்டு போகவே முடியாது. God is not punishing us. தேவன் இன்றைக்கு நம்மை தண்டிக்கும்படியாக வரவில்லை. இன்னும் தேவன் நம்மளை தண்டிக்கவே ஆரம்பிக்கவில்லை. God is here to reward us for our faith. நாம் விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்போம் என்று சொன்ன தேவன், நீ ஜெபிச்சனா உன் வாழ்க்கை மாறதை நீ பாப்ப மகனேன்னு சொல்வதற்காக தான் இங்கே அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு விசை ஒருவன் பாவம் செய்திருக்க கூடும் என்று சொன்னாங்க அந்த பரிசேயரும் சதிசேயரும். இவன் செய்த பாவமா, இவன் முற்பிதாக்கள் செய்த பாவமா? இயேசு சொன்னார், இது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் முற்பிதாக்கள் செய்த பாவம் அல்ல, இவன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்று சொன்னார். இன்றைக்கி உங்கள் பிரச்சனையை இவர் பண்ண தப்பு, அவர் பண்ண தப்பு, இவர் பண்ண தப்புன்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த தப்போடு ஆண்டவர்களை வாங்க, உங்களை காப்பாற்றி வாழ வைத்து மகிமைப்படும்படி செய்வார். ஹல்லேலூயா. Who really knows the ways of God? தேவனுடைய வழிகள் யாருக்கு தெரியும்? அப்படி பேசலாம். ஆனால் மறந்துடாதீங்க, நம்ம வழி மட்டும் யாருக்கு தெரியும்? நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன பண்ணுறோம், என்ன ஐடியா வச்சுக்கிறோம், யாருக்கு தெரியும்? நமக்குள்ள ஒரு பெரிய பிளாக் போர்டே பின்னாடி இருக்கே, அது நம்ம மட்டும் தான் எழுதி வச்சுக்கிறோமே. மறந்துடாதீங்க, அந்த போர்டு ஹெல்ப் பண்ணுதோ இல்லையோ, பரிசுத்த வேதாகம் என்கிற போர்டு எனக்கு ஹெல்ப் பண்ண போகுது. எனக்கு என்ன நடக்குதுன்ற சூழ்நிலை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என்னை காப்பாற்றுற என் ஆண்டவர் எனக்கு தெரியும் என்கிற விசுவாசத்தில் நாம் இன்றைக்கு போக வேண்டும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தருடைய வழிகள் நமக்கு புரியாமல் இருக்கலாம். சில நேரத்தில் இந்த பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து விடுங்கள், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். God is caring for us. ஹல்லேலூயா. Problems can be overcome. ஹல்லேலூயா சொல்லலாமா? 2024 ஆண்டில் நம்ம ப்ராப்ளத்தை மேற்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, 2024 ஆண்டில் என் பிரச்சனையை நான் ஜெயிக்க போகிறேன். Because I trust in God's wisdom. நான் ஆண்டவருடைய ஞானத்தை நம்புகிறேன், நான் வெற்றி பெற போகிறேன். ஹல்லேலூயா. பிள்ளைங்களா, உங்களுக்கு நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க. திரும்ப புது வருஷத்தில் உணர்ச்சி வசப்பட்டு ஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. புது வருஷத்தில் ஞானத்தில் தான் ஆப்ரேட் பண்ண போகிறோம். அதில் ஆப்ரேட் பண்ண போகிறோம். உணர்ச்சி வசம் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆமாம், எப்படி இருக்கும்? அப்படியே ஏற்ற மாதிரி இருக்கும், அப்படியே பஞ்சு மெத்த மாதிரி இருக்கும். பட்டுக்கிட்டா போனெல்லாம் தேஞ்சு போயிடும், ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம்லாம் வரும். அதே கல் தரையில் படுக்க ஆரம்பித்தோன்னு வைங்களேன்,
சாஃப்டாக இருக்காது, ஆனால் முதுகையே அது சரி பண்ணுறோம் நம்மளை அறியாமல். அதுபோல தான் ஆண்டவருடைய வசனம் ஹார்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் வி பிலீவ் இட். எத்தனை பேர் ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்க போகிறீங்க? சொல்லுங்கள், நான் உணர்ச்சி வசப்பட்டு, சொல்லுங்கள், உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறவன் அல்ல, உணர்ச்சி வசத்தினால் வாழ்கிறவன் அல்ல, உணர்ச்சி வசத்தினால் நடக்கிறவன் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன். இரண்டாவது, நான் மற்றவர்களுடைய உணர்ச்சிகளின்படி வாழ்கிறவன் அல்ல, நான் கர்த்தரை நம்பி வாழ்கிறவன். ஹல்லேலூயா, ஆமென். we need to identify the problem. இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, தெளிவாக பிரச்சனை ஐடென்டிஃபை பண்ணோம்னா நம்பர் 1 ரீசன், இந்த பிரச்சனைக்கு காரணம் நம்மளாக இருப்போம். எத்தனை பேர் ஏற்றுக்க போகிறீங்க? நம்பர் 2 சாத்தானாக இருப்பான், அவ்வளோதான். நம்மளை நம்ம டீல் பண்ணுவோம். ரெண்டாவது, அவனை நம்ம விரட்டுவோம், தானாக ஆண்டவர் வழியில் வந்து விழுவோம். ஹல்லேலூயா. ஜோப் இஸ் சர்காஸ்டிக் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். டென்ஷன் ஆகிட்டார், வெறுப்பாயிட்டார். போங்கடா, எதுக்குடா வந்தீங்க நீங்களா? அந்த வார்த்தையை மட்டும்தான் அவர் சொல்ல. என்னடா பேசுகிறீங்க நீங்கள் பேசுகிறதால எனக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம கூட நிறைய பேர் பேசுவாங்க, சிலர் ரொம்ப நேரம் பேசுவாங்க பாருங்க. அவங்க போயிட்ட பிறகு அந்த 1/2 மணி நேரம் அவங்க என்ன பேசுனாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட் கூட நமக்கு இருக்காது. ஆனால் நம்ம லீடர்ஸ் பேசுவாங்க, 1/2 மணி நேரம் பேசியிருப்பாங்க, அவங்க பேசுனதெல்லாம் மறந்துட்டுருப்போம். அதுதான் நம்ம வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கோம், மிஸ் பண்ணிட்டுருப்போம். ஆமென். இன்னைக்கு உணர்ச்சி பொங்க பேசுகிற மக்களை பாதிக்கப்பட்டவர் தான் அவர் சொன்னார். தெய்வஜனமே, இது ஆவின்படி நடத்தப்படுகிற காலம். உணர்ச்சியின்படி நடத்தப்பட்டால் நம் ஞானம் நம்மோடு அழிந்துவிடும். ஆவின்படி நடத்தப்பட்டால் நம் ஞானம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரையும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் அவர் ஸ்டாப் பண்ணார். உங்களோட நான் ஞானிடா என்பதாக அவர் சொன்னார். என் நண்பர்கள் என்ன ரொம்ப இழிவாக பேசினாங்க என்பதை ஹைலைட் பண்ணி காட்டுறார். என் சிநேகிதனால் நான் நிந்திக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தை நடுவில் வெளிப்படுத்தினார். நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு பதில் கொடுப்பார் என்று. இத்தனை வசனங்களிலே நமக்கு சரியாய் இருக்கிற ஒரு வசனம் நமக்கு கிடைத்தது. என் சிநேகிதரால் 4ஆம் வசனம், நான் நிந்திக்கப்படுவேன், தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். அவர் எனக்கு மறு உத்தரவு. இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். சொல்லுவோமா? தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். சொல்லுங்கள், தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். சொல்லுங்கள், தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். சொல்லு மகனே மகளே, தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். நம்மளாம் எழுந்து நிற்க போகிறோம், கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பதாக. ஷாலோம் ஷாராபாகாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபின் நண்பர்களை போல நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேச்சுக்கள் எதிராக இருந்தாலும் அவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய கிருபை நம்மை வழிநடத்துவதாக இருக்கிறது. எத்தனை நெருக்கமான சூழ்நிலை, எத்தனைமான தவறான நியாய தீர்ப்புகளிலும் அவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. ஆமென். எந்த சூழ்நிலையில் நம்ம கிருபை அவருடைய விலகாமல் காத்த தேவனை நாம் நன்றியுடன் பாடி நம்ம கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் ஆராதிப்போமா? தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. ஆமென். அவர் நல்லவர், சர்வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து
பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் டாடி. அப்பா, யோபு 12ஆம் அதிகாரம் மூலமாக உம்முடைய வார்த்தைகள் எங்களோட இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் எங்கள் மத்தியில் வார்த்தைகளாக வெளிப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா, முழுவதும் முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்து பலப்படுத்த போகிற தயவிற்காக உமக்கு நன்றி. சகல துதி கன மகிமை ஒருவருக்கே இரடிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். யோபு 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். ஹல்லேலூயா. இந்த அதிகாரங்களை நம்ம பார்க்கிறோம். யோபுவோட நண்பர் யோபுவை அநேக விஷயங்களை சுய நீதியினால அவரை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு யோபு பிரதி உத்தரமாக சொல்லுகிறார், நான் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை மாத்திரமே நோக்கி பார்ப்பேன் என்று. தேவன் மாத்திரமே அவருக்கு எல்லா தாழ்விலும் வாழ்விலும் அவர் மாத்திரமே அவருக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று யோபு இந்த இடத்துல தேவனை சார்ந்தே இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான் என்று அவர் தன்னுடைய நண்பனுக்கு பிரதியுத்தரம் அருளுகிறார். இன்றும் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாமே உற்று ஆராய்ந்து பார்க்கலாம். ஒருவேளை நாம் மற்றவர்களால் காயப்படுத்தப்படுகிறோமா, இல்லை நம்மளுடைய சுயநீதியான ஒரு வார்த்தைகளினால மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்று நம்மை நாமே உற்று ஆராய்ந்து பார்க்கலாம். ஏனென்றால் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் யோபுவை போல நாம் கர்த்தரை மாத்திரமே சார்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய ஞானமே, அவருடைய அறிவை நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளும் விடுவிக்க வல்லதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல யோபு தன்னுடைய நண்பருக்கு பிரதியுத்தரமாக எல்லா சொல்லும் நான் கர்த்தரையை சார்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல தேவன் என்னை ஒரு சிறு சாட்சியாக வைத்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். அநேக நாட்கள் நான் ஆலயத்து கடந்து வரும் பொழுதெல்லாம் என்னை சுற்றி இருப்பவங்க கேட்பாங்க, நீ டெய்லி ஏன் சர்ச்சுக்கு போகிற, அதுக்கு பதிலாக ஒரு வேலைக்கு போகலாமே, அதற்கு நல்ல உன் பொருளாதாரம் மேம்படுமே, நீ டெய்லி சர்ச்சுக்கு போயிட்டு கடைசியில் என்னத்தை வாரிக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த வார்த்தை எனக்கு காயப்படுத்தும் விதமாக, குற்றப்படுத்தும் விதமாக என்னுடைய உறவினர்களெலாம் சுற்றி உட்கார்ந்து கேள்வி கேட்கும் பொழுது என் இருதயத்தை அது மிகவும் காயப்படுத்தி கொண்டிருந்தது. ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் என்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் சமாதானத்தோடு வைத்திருக்கிறார். ஒருவேளை நான் அவர்களை பேச்சை கேட்டு நான் வெளி உலகத்துக்கு போயிருந்தா கூட என்னுடைய சமாதானம் இருக்காது. தேவன் இம்மட்டும் என் தேவைகளை சந்தித்து வருகிறார். இம்மட்டும் ஒன்றுக்கும் குறைவுபடாமல் அவர் கரத்தில் வைத்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஒன்றுக்கும் வெட்கப்பட்டு போகாதபடி தேவனை மாத்திரமே சார்ந்திருக்கும் பொழுது அவர் ஒரு நாளும் என் தேவைகளை குறைவுபடாதபடி சந்தித்து வருகிறார். இந்த நாளிலும் நம்மை நாமே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை நம்முடைய சுயநீதியான வார்த்தைகளினால நம்மை பிறரை காயப்படுத்துகிறோமா, இல்லை பிறருடைய வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தி கர்த்தரை விட்டு தூர போகும்படியாக செய்கிறதா என்று இன்று நாம் தேவனிடத்தில் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். நம்முடைய சுயநீதி நம்மை விட்டு எடுப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு இடைப்படுவாராக. அவருடைய ஞானம், அவருடைய அறிவு நமக்கு தந்து இம்மட்டும் நடத்தின எபினேசர் அவருடைய வார்த்தைகளை தந்து மற்றவர்களை அவருடைய வார்த்தைகளினால் நாம் போஷிக்கும்படியாக, நம் சுயநீதியான பேச்சை பேசாதபடி அவருடைய வார்த்தையினால் மற்றவர்களை பலப்படுத்தக்கூடியவர்களாக இன்று பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட வல்லமையான அபிஷேகத்தினால நம்மை நிரப்பும்படியாக, அவருடைய ஞானத்தையும் அவருடைய அறிவையும் நமக்கு தரும்படியாக இந்த நேரத்தில் நாம் முன்பாக கடந்து வந்து நம் தேவனுடைய கரத்தில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் ஒப்பு கொடுப்போமாக. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய், காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரே பாதையின் ஒளியா, என்னை நடத்தினார் அவர் அல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். என்னை நடத்தினார்
எல்லாம் சேர்ந்து அப்பா கிருபை தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அப்பா பிதாவே, இந்த வேளையில எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. அப்பா ஒரு நாள் நாங்கள் எங்களது சுயநீதியான வார்த்தைகளினால மற்றவர்களை காயப்படுத்தாதபடி, ஒருவேளை மற்றவர்களுடைய வார்த்தைகள் எங்களை காயப்படுத்தினாலும் அப்பா உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்கக்கூடிய இருதயத்தை அப்பா எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா எங்களுடைய ஞானம் ஒன்றுக்கும் உதவாது ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில் எங்களோடு நீர் இடைப்படுவீராகப்பா. உம்முடைய வல்லமையான அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக டாடி. அப்பா உம்முடைய ஞானம், உம்முடைய அறிவு ஆண்டவரை எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை ஆண்டவரே. அப்பா எல்லா சூழ்நிலைகளும் உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தரப்போகிறதற்காய் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு அசைவாட போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்ற வார்த்தைகளை ஆண்டவரே மற்றவர்களுக்கு போதிக்கும்படியாக இந்த நாளில் எங்கள் சுயநீதியான பேச்சுக்கள் எங்களில் எடுப்படும்படியாக என் தேவ ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்பட போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. ஓ ஷபரே பாந்தரபா கரபரபரபா ஓடி ஷரவந்தரபா கரபரபரபரபா. ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் இறங்கி கொண்டிருந்ததற்காக உமக்கு நன்றி. ஓரி பாபா பாபா ரிகரபந்தரபா ஷரபா கரபரபரபரபா ஓரி தரபா தரபா தலபோ ஷரே ரே 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 தரபா ஓரி கரபா தரபா ஷபரபா கரபரபா. ஆவியானவரே உம்முடைய வல்லமைக்கு நன்றி ராஜா. அப்பா இந்த வேளையில ஆண்டவரே எங்களுடைய சுயநீதி எங்களுக்கு வேண்டாம் சாமி. உம்முடைய ஞானம், உம்முடைய அறிவை எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உம்முடைய வல்லமையினால எங்களை தொட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா இந்த நாளிலும் கூட கர்த்தாவே மற்றவர்களுடைய பேச்சுக்களினால நாங்கள் காயப்படுத்து அப்பா அந்த பேச்சை மாத்திரமே பெரிதாக பேசிக்கொண்டிருக்க கூடாதபடி உம்முடைய வார்த்தைகளின் மேல் சார்ந்திருக்கக்கூடிய கிருபையை தாங்கப்பா. உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்க சாமி. ஒருவேளை ஆண்டவரே எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பெரிதாக பேசிக் கொண்டிருந்தால், எங்கள் சுயநீதியை நாங்கள் பெரிதாக பேசிக் கொண்டிருந்தால், எங்களுக்கு உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து நாங்கள் பெரிதாக பேசிக் கொண்டிருந்தால், அப்பா இந்த நேரத்தில் எங்களை ஒரு விசையாக உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிற சுவாமி. ஓ ஷரபா பாபா 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 ரிகரபரபா ஓ ரிபா பாபா பாரி தலரபா ஷரரபா. ஆவியானவரே எங்களை மன்னிப்பீராகப்பா. உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை பலப்படுத்தி இந்த நாளில் ஆண்டவரே அப்பா யார் யார் துயரப்பட்டு காணப்படுகிறார்களோ உம்முடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை தேற்றும்படியாக ஒரு விசையாக எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. அப்போ உம்மை மாத்திரமே நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் பிரச்சனைகளை குறித்து பெரிதும் மேன்மை பாராட்டக்கூடாதபடி எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நோக்கி அப்பா தேவனை சார்ந்து எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஜெயம் எடுப்போம் என்று இந்த நாளில் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் சுவாமி. அப்பா நீர் எங்கள் வாழ்க்கையில் இடைப்பட்டு அப்பா எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சுயநீதியும் எல்லா தேவையற்ற உணர்ச்சிகளையும் எங்களிருந்து அப்புறப்படுத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா உம்முடைய கரம் எங்களை பலப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இந்த வேளையில யார் யாரெல்லாம் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இந்த நாளில உம்முடைய வார்த்தைகள் அவளை தொட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இன்று முதற்கொண்டு நான் கர்த்தரையே சார்ந்திருப்பேன் என்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் தன் இருதயத்தில் அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிற தயவருக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா சகல துதி கன மகிமே உம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நம்ம அவர் மேல நம்பிக்கை வைத்து அவரே சார்ந்திருப்பதால் ஒரே ஸ்டான்ஸா மட்டும் நம்ம சந்தோஷமா கரலை தட்டி பாட போறோம். ஆமென்.
அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சொல்லமா? அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், என்னாலும் துணை இருப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் பார்த்து கொள்ளுவீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையின் மேல் சார்ந்திருப்பதால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணீர் சிந்த அவசியம் இல்லை. அவரே நம்ம துணையும் கேடகமும் பலனமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாலோம், ஷாலோம், ஷாலோம்.